ஆக்சுவலா சாட்சி சொல்றதுன்னா இங்க என்ன அர்த்தத்துல குரான்ல வந்து அல்லாஹ் பயன்படுத்துறான் அப்படின்னா, சாட்சினா சாட்சி சொல்றது கிடையாது, வாயில சாட்சி சொல்றது கிடையாது, செயல்ல சாட்சி சொல்லணும். அதாவது அந்த நபியுடைய செயல்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த உம்மத்துடைய செயல்களும் அதே மாதிரி இருக்கணும். அப்ப அந்த செயல்களை கொண்டுதான் சாட்சியை தவிர வாயில கொண்டு சாட்சி கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் குரான்ல சொல்றான், 22வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சும்மா சாட்சி சொல்றதுன்னா என்ன அப்படிங்கறத அந்த முழு விளக்கத்தை அல்லாஹ் சொல்றான். சாட்சினா வாயில நம்ம சொல்லிடுவோம், ஏன்னா நம்ம செயல்படாம கூட நாம யோகிய மாதிரி சாட்சி சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ் இடத்துல பொய் சாட்சி எடுபடாது. உண்மையிலே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு எளிதான இது காரியம், சாட்சி தானே, போற போக்கில் ஒரு ஆளை போட்டு கொடுக்கறது தானே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை போட்டு கொடுக்கறது தானே, அல்லாட்ட மாட்டி விடுற வேலை தானே, அதை நம்ம சிறப்பா செஞ்சிடலாம். ஏன்னா இங்க கூட நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம் பூமியில. இவன் யோகியம் இல்ல, இந்த ஜமாத் அந்த ஜமாத்தை வந்து துப்புது, இந்த ஜமாத்துடைய நிலவரம் சரியில்லைன்னு அந்த ஜமாத் சொல்லுது. ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஈமான்ல குறை கண்டுட்டு அதுலயே நம்ம புழங்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள், நமக்கு ஒன்றும் அது பெரிய ஒரு ஆச்சரியமான வேலை கிடையாது, அதை சிறப்பாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அல்லாட்ட நம்ம மாட்ட போறோம். ஏன்னா 2வது ஆஃப் பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், இறை தூதர் உங்கள் மீது சாட்சி சொல்வதற்காக. இறை தூதரும் நம்ம மேல சாட்சி சொல்லணும், ஆமா இவங்க கரெக்டா நடந்தவங்க தான், அதாவது நான் எதை சொல்லிட்டு போனேனோ அதை இவங்க செஞ்சு காமிச்சாங்க, நான் எப்படி விட்டுட்டு போனேனோ இவங்க அப்படியே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லணும். அப்ப சாட்சி சொல்ற விஷயம் அது என்ன சாட்சி, அதாவது அந்த சாட்சி சொல்ற அருகதை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த உம்மத்தும் சாட்சி சொல்லாது. இதுல வந்து யாரு நபியுடைய அந்த சுன்னத்தின் படி அமல் செஞ்சாங்களோ அவங்க தான் சாட்சி சொல்ல முடியும்.